மாமா 12 வெற்றி 2 கேட்ட இடத்துல 12க்கு வந்து நிக்கிறாங்க. ஜமாய்க்கலாம். டேய் தயவு செஞ்சு பேசாம இருடா. சரி என்ன அஸ்டாண்டா சேர்த்துக்கோங்க. எதுக்கு? நான் ஒரு தடவை பட்ட பாடலாம் பத்தாதா? ஓடுனியே மறந்துட்டியா? அதெல்லாம் மறந்துடுங்க. ஏய் இந்த பழகெல்லாம் கிண்டுற வேலையை விடு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் சொல்றதை கேளுங்கப்பா. தம்பி நான்லாம் சொந்தமாக உழைச்சி முன்னுக்கு வந்தவன். இந்த காலத்தில் ஏதோ சொல்கிறாங்க, அந்த வித்தையெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஒன்று செய்யுங்க, நீங்கள் அவங்க 2 பேரும் கூட இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சார் இதெல்லாம் சொல்லணுமா? அது என் கடமை சார். நான் கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தாண்டி அதை விட நான் நிறையவே செய்வேன். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். இந்தாங்க கதிர், இது உங்க ஃபைல். இது என்னதா? இது ஞானம் சார். இந்தாங்க. இனி எங்கேயோ போக போறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு உங்க ஐடியாஸ் என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. அண்ணன் சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக இதை பற்றிலாம் தெரியாது. நீங்கள் ஏதோ லேப்டாப்லலாம் போட்டு காட்டுறிய. நீங்கள் முழு மனசோட இதெல்லாம் செய்றிய. அதனால் உங்களை மனப்பூர்வமாக நம்புகிறோம். நீங்க பார்க்கலனா கூட உங்க வீட்டு லேடிஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் எடுத்துக்கோங்க. நந்தினி நந்தினி சார் உடனே கேட்காதீங்க. எங்க முன்னால அவங்க வந்து ஒழுங்கா ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியுமான்னு தெரியல. நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேரும் தனியா போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொறுமையா சொன்னா எனக்கு போதும். ஓகேவா? சார் கையை கொடுங்க சார். கையை நல்லா கொடுங்க. சச் a கிரேட் ஜென்டில்மேன் சார் நீங்க. என்னால இந்த காலத்து லேடிஸோட மனசை புரிஞ்சிக்கவே முடியல சார். உங்களை பாருங்க, கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று செட் ஆகாம போச்சு. என்னையே பாருங்க, கல்யாணம் ஆகி பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள பறந்து போயிட்டா. இந்த பெண்கள் எப்பேற்பட்ட ஆண்களை எதிர்பார்க்கிறாங்கன்னே புரிஞ்சுக்க முடியல சார். இப்போ அதான் முக்கியமாக்க. பின்ன கல்யாணம் முக்கியம் இல்லையா? டேய் தம்பி, முதல்ல காஃபி சாப்பிடுங்க. ஏமா டிமன் ரெடி பண்ணுங்கம்மா. சார் அதெல்லாம் வேணாம் சார். ஏங்க இப்படி சொல்றீங்க? நல்ல விஷயத்தோட வந்திருக்கீங்க, வேணாம்லாம் சொல்லக்கூடாது. ஒரே நிமிஷம் அண்ணி, இந்த ஸ்வீட் ஏதாச்சும் செய்யுங்களேன். நல்ல 10 கிலோவுக்கு குலோப் ஜாமுன் செய்யுங்கக்கா. எவ்வளோ ஸ்வீட்டான நியூஸை கொடுத்துருக்காரு. இவ்வளவு நாளாக செய்யாதது இப்போ இவன் வந்து தான் கிழிக்க போகிறானா? ஆமா, பயிலி சட்டைக்கு மேட்சாக இருக்கு, கவனிச்சியா? சார் உங்க கையால 2 பேருக்கும் கொடுங்க சார். கொண்டாங்க தம்பி. இந்தாப்பா ஞானம், மூத்த வாங்கிக்கோ. நல்லபடியாக மென்மேலும் வளரணுப்பா, முன்னேறணுப்பா. இந்தா கதிரே, நீயும் நல்லபடியாக வரணும்ப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி சரி, தேங்க்யூ சார். வாட்டர் பிரதர்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னு காலில் விழுறீங்க. என்ன தம்பி, ஏதோ பேசணும் நீங்க வீட்டிலேயே பேசியிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம்? இல்லை சார், வீட்டில் மற்றவங்களாம் இருக்காங்க. என்னால் சில விஷயங்கள் ஓப்பனாக உடச்சி பேச முடியல சார். சார் உங்களை கூட்டு வந்ததில் ஏதாவது சிரமமா? இதில் என்ன தம்பி சிரமம்? எவ்வளவோ நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, உங்கள் விருப்பம் தான் தம்பி. சார் அப்படி நிப்பாட்டி பேசிடலாமா சார்? நிறுத்துங்க. ஓகே சார். உங்களுக்கு ஓகே தானே சார் இந்த இடம்? ஓகே ஓகே.
என்ன தம்பி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? சார் நம்ம ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க. சார் நான் உங்களுக்கு வீட்டில் உதவி பண்ணுறதுக்கான காரணம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சின்ன வயசில் நீங்கள் எனக்கு பண்ண உதவிக்கு இவ்வளோ பெரிய கைமாறான்னு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குது சார். அது உங்கள் வீட்டில் இருக்கிறது ஓகே, ஏன்னா உங்கள் யாருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் வேற யாரை பற்றி நினைக்கிறீங்க தம்பி? எங்கள் அம்மாவா? இல்லை சார், அவங்க நினச்சாலாம் ஒன்றும் தப்பு இல்லை சார். வேற யாரு தம்பி அந்த சக்தி ஜனனியா? அவங்க தான் உங்களுக்கு எதிரியாச்சே. சார் அவங்க நினச்சிட்டு போகிறாங்க சார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பின்ன வேற யார் தம்பி? நான் நினைப்பேங்கிறீங்களா? ஐயோ சார், நீங்கள் கடவுள் சார், நான் உங்களை போய் அப்படி சொல்லுவேனா? அப்போ வேற யாரை தான் சொல்கிறீங்க? கதிரியும் ஞானத்தையும் தான் சார் சொல்கிறேன். என்ன தம்பி சொல்கிறீங்க? கதிரும் ஞானமும் உங்களையும் எந்த பண்ணீங்கன்னா நீங்கள் தானே அவங்களுக்காக பேசி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. எல்லாம் பண்ணுறேன், ஆனால் கதிருக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, நான் ஏதோ அவரை ஓவர்டேக் பண்ணுவேணும்னு ஒரு பயம் இருக்குது சார். நான் உள்ளே வந்ததுனால அவருக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும்னு அவருக்கு ஒரு பயம் இருக்குது சார். என்னதான் நான் பண்ணாலும் அவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சார். சார் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, கதிர் முன்னெல்லாம் எவ்வளோ டஃப்பான ஆளாக இருப்பார். ஜனனி குழந்தைய அழிச்சிடுவேன்னு கதிர் சொன்னப்போ, அப்போ நந்தினி அண்ணி வந்து ஜனனி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி கதிர்கிட்ட சொன்னாங்கல்ல. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஏன் என் அண்ணனே சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் பொண்டாட்டி சொன்ன உடனே கேட்டார்ல சார். அப்போ உங்களையே அந்த இடத்துல தள்ளி வச்சிட்டார்ல சார். அவருக்காக நீங்கள் தான் பணம் கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு வைக்க போறீங்க. இப்படி இருக்கும்போது என்ன எப்படி சார் அவர் தொடர்ந்து நம்புவார்? சார் ஒரு காலத்தில் உங்கள் சொத்தையே மொத்தமாக சுருட்ட பார்த்தார்ல, நீங்கள் கூட ஜெயிலில் இருந்தீங்களே அப்போ. ஏப்பா அப்புறம் தான் மாறிட்டான்லப்பா. சார் அப்படி மாறினவர் திருப்பி இப்படி மாற மாட்டார்னு என்ன சார் நிச்சயம்? இப்போ என்னதான்ப்பா சொல்ல வர்றீங்க? நீங்கள் தொழில் ஏற்பாடு பண்ணி தர முடியல, அதுவே தப்புங்கிறீங்களா? ஐயோ, நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல சார், அது கரெக்ட் தான். ஆனால் அவங்கள எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் ஆதரித்து வச்சுருக்கணும் சார். அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அண்ணன் சம்பாரித்து வச்ச சொத்து, அதே நேரத்தில் தனக்குன்னு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு பயம் இருக்குது சார். இதெல்லாம் சேர்த்து தான் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒன்று இருக்குது சார் அவங்களுக்குள்ள. இதுக்கு ஒரு புடி வேணும் சார்.